வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெகடிக்கு ஆசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. முத்துவும் மனோஜும் வெளியே போயிருக்க யாருக்கு வந்த கேடோ எனக்கு என்னன்ற மாதிரி விஜயா உட்காந்துருக்காங்க. ரவியும் ஸ்ருதியும் வீட்டுக்கு வர அவங்களுக்கும் விஷயம் சொல்லப்படுது. ஏன் நீ போலீஸுக்கு போயிருக்கலாம்லன்னு ரவி கேட்க, இல்லை ரவி வேண்டாம், போலீஸுக்கு போய் கிருஷை கடத்தினவன் கிருஷை ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பெத்தவ பக்கத்துல நின்றுட்டு இருக்க ரொம்ப அக்கறையா சொல்றாங்க மீனா. மீனா, கமிஷனர் என் அப்பாவோட ஃப்ரெண்டு தான், நான் வேணா அவர்கிட்ட சொல்றேன், அஃபிஷியலா கம்ப்ளைண்ட் கொடுக்காம நான் இதை ஹேண்டில் பண்ண சொல்றேங்கிறாங்க ஸ்ருதி. வேண்டாம் ஸ்ருதி, நம்ம ஏதாவது பண்ண போய் ஏதாவது விபரீதமா முடிஞ்சிட போகுது, அவர் போயிருக்காருல்ல, கண்டிப்பா கிருஷ கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு மீனா சொல்ல, நீங்க சொல்றதும் சரிதான், முத்து கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான், நாம ஏதாவது பண்ண போய் ரிஸ்க் ஆயிட போகுது அப்படின்னு ரவியும் சொல்ல, சரி ஏதோ செய்யுங்க, இவ்வளவுதான் என்னோட அக்கறைன்ற மாதிரி ஸ்ருதி அங்கிருந்து போயிடுறாங்க. ரவியும் பின்னாடியே போயிடுறாரு. மீனா அப்படின்னு ஜாடியா கூப்பிட்டுக்கிட்டு ரோகிணி அங்கிருந்து போறாங்க. ரோகிணி கிச்சனுக்குள்ள போக அடிமை மீனாவும் அப்படியே ஃபாலோ பண்றாங்க. உள்ளர வர்ற ரோகிணி மூச்சு மூச்சுன்னு அழுதுட்டு இருக்காங்க. பின்னாடியே வந்த மீனா என்னாச்சுன்னு கேட்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மீனா, கிருஷ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே சொல்ல, அப்படிலாம் அவர் ஒன்றும் விட்டுட மாட்டாரு, நீ ஃபீல் பண்ணாத அப்படின்னு ரோகிணியோட கையை பிடிச்சி ஆறுதல்லாம் வேற சொல்றாங்க மீனா. என்னால தான் கிருஷ் இவ்வளவு கஷ்டப்படுறான் அப்படின்னு ரோகிணி சொல்லிக்க, அதுல எந்த சந்தேகமும் இல்லை, இப்ப அதெல்லாம் பேசி ஒன்றும் ஆக போறது இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவரு கண்டிப்பா கிருஷுக்கு எதுவும் ஆகாம கூட்டிட்டு வந்துருவாரு அப்படின்னு மீனா ரோகிணிக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. இங்க ஹால்ல ரவி ஸ்ருதி ரெண்டு பேரும் ஆர்வமா வாசலையே பார்த்துட்டு நடந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை குட்டி போட்ட புனியாட்டம் இங்கேயும் அங்கேயும் நடந்துட்டே இருக்காரு, டென்ஷனா இருக்காராம். இதை பார்க்குற விஜயா, ஏங்க ரொம்ப நேரமா நடந்துக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் உட்காருங்க, ஏதாவது குடிக்கிறீங்களான்னு விஜயா அக்கறையா கேட்குறாங்க. உடனே அவர் விஜயா கிட்ட பாயிறாரு. பாய வேண்டிய நேரத்தெல்லாம் விட்டுட்டு இப்ப பாஞ்சிட்டு இருக்காரு. நான் கேட்டேனா, நானே கிருஷுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு ஒரே பதட்டமா இருக்கேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, ஏதோ சொந்த பேரனை கடத்தின மாதிரி இவ்வளவு டென்ஷனாவே இருக்கீங்க, எனக்கு என்னமோ இது சந்தேகமாவே இருக்குங்கிறாங்க விஜயா. என்ன சந்தேகம்னு அண்ணாமலை கேட்க, அந்த பையனோட பாட்டிக்கு ஏதாவது காசு தேவைப்பட்டிருக்கும், அதனால அவளே ஆளை வச்சு பையனை கடத்தி உங்ககிட்ட காசு கேட்டாலும் கேட்கணும்னு நினைச்சிருப்பா அப்படின்னு விஜயா சொல்ல, எப்படி உனக்கு இவ்வளவு கொடூரமாலாம் யோசிக்க தோணுது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. ஆண்டி, நீங்க பேசாம ஸ்டோரி எழுத போயிடுங்க, நல்லா யோசிக்கிறீங்கிறாங்க ஸ்ருதி. ஐயோ பணக்கார பைத்தியமே, என்னை ஏதாவது பேச விட்றியா நீ அப்படிங்கிற மாதிரி விஜயா பார்க்குறாங்க. அம்மா, அந்த பையனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கொஞ்சமாவது கேர் பண்ணுறீங்களாம்மா அப்படின்னு ரவி கேட்க, நான் ஏன்டா அதெல்லாம் பண்ணணும், நீங்கள் எல்லாரும் தான் எவனோட பையனுக்கோ தேவையில்லாமல் புலம்புறீங்க அப்படிங்கிற விஜயாவை வெட்டவா குத்தவாங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அண்ணாமலை. மனோஜை வேற அனுப்பி வச்சிருக்கீங்க, பாவம் அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு விஜயா சொல்லி வாய முடல. அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மனோஜ் உள்ளர வர்றாரு. மனோஜ் அப்படின்னு அவங்க அம்மா திரும்ப, மனோஜ் என்னாச்சு அப்படின்னு மனோஜோட கையை பிடிச்சிக்கிட்டு அண்ணாமலை வெளியே பாக்குறாரு. முத்து கிருஷ் எங்கடான்னு கேட்க, உடனே நம்ம கதையோட நாயகன் கிருஷ் என்ட்ரி கொடுக்கறாரு. தாத்தா அப்படின்னு ஓடி வந்து அவர் அண்ணாமலையை பிடிச்சிக்க, கிருஷ் வந்துட்டான் அப்படின்னு கிச்சனை பார்த்து ஸ்ருதி குரல் கொடுக்குறாங்க. உடனே மீனா வேகமா வர பின்னாடியே கண்ணை தொடச்சிட்டு ரோகிணி வர்றாங்க. கிருஷ் அப்படின்னு ஸ்ருதியும் அவனை தலையை தட்டி கொடுக்க, மீனாண்டி அப்படின்னு ஓடி வந்து மீனாவை ஹக் பண்ணிக்கிறான் கிருஷ். அப்பாடா, கிருஷை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கவே முத்து வந்து நிக்கிறாரு. எங்கடா போனீங்க, யாரா கடத்தினது, எப்படிடா கூட்டிட்டு வந்தீங்கன்னு அண்ணாமலை கேட்க, அப்பா நான் சொல்றேன் பாங்கிறாரு முத்து. மனோஜ் அந்த பேக்கை பெட்டியில வச்சுட்டு போக, அதை பிஏ எடுத்து பார்த்துட்டு, டேய் இதில் பணமும் இல்லை ஒன்றும் இல்லடான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே முத்து அவங்க மேலே பாஞ்சு பயங்கரமா சண்டை போடுறாரு. அடுத்ததா ரெண்டு பேரும் தப்பிச்சேன் பொழைச்சேன்னு வண்டியில ஓட முத்து அவங்களை துரத்திட்டு போனதையும் சொல்றாரு. எதுக்குடா கிருஷ கடத்தினாங்க, உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்னு அண்ணாமலை கேட்கிறாரு. எனக்கும் ஒன்றும் தெரியலப்பா, ஆனா பணத்தை எடுக்க போகும்போது நான் பிடிச்சிட்டேன், ஆனா ஓடியே ஓடிட்டானுங்க, பணத்துக்காக தான்ப்பா இதை பண்ணியிருக்கானுங்க, கடத்தினவனுங்க முகத்துல துணியை கட்டியிருந்தானுங்க, அதனால தான் அவனுங்களை பார்க்க முடியல அப்படின்னு முத்து சொல்ல, அப்பாடா நிம்மதியா ஃபீல் பண்றாங்க ரோகிணி. அவங்களுக்கு பையன் திரும்பி வந்ததை விட நல்ல வேலை முத்து பிஏவை பார்க்கலன்றதுதான் பெரிய நிம்மதியா இருக்கு. உடனே மெயின் ஃப்ராடும் அல்லக்கை ஃப்ராடும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான், கடத்தினவன் எதுக்கு மனோஜ் கால் பண்ணா, அதான் எனக்கு புரியவே இல்லைங்கிறாரு முத்து. மறுபடியும் ரோகிணியும் மீனா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஏன்னா இது அவங்க பிளான் தானே, எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இல்ல அப்படிங்கிறாரு முத்து. அதானே, ஒன்னு அவன் உனக்கு கால் பண்ணியிருக்கணும், இல்ல அன்னைக்கு கால் பண்ணியிருக்கணும், அதுவும் இல்லைன்னா அவன் பாட்டிக்கு கால் பண்ணியிருக்கணும்,
எதுக்கு மனோஜ் கால் பண்ணாங்க அப்படின்னு ரவியும் யோசிக்க, இதோ இந்த பையன் தான் மனோஜ் நம்பரை கொடுத்துருப்பான் அப்படின்னு விஜயா பட்டுன்னு சொல்றாங்க. உடனே கிறிஷ் கிட்ட திரும்புற அண்ணாமலை, கிறிஷ் நீயா அவங்களுக்கு மனோஜ் நம்பரை கொடுத்தான்னு கேட்குறாரு. இல்லை தாத்தா, எனக்கு அங்கிள் நம்பரே தெரியாது அப்படின்னு கிறிஷ் சொல்ல மறுபடியும் எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்புறம் எப்படி மனோஜ் கால் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க ஸ்ருதி. இதில் ஏதோ உள்குத்து இருக்குப்பா அப்படிங்கிறாரு முத்து. முத்து உள்குத்துலாம் இல்லை, வீட்டுக்குள்ளேயே தான் எல்லா குத்தும் இருக்கு. ஆனால் முத்து அதை யோசிக்க கூட விடாம, இது கூடவா தெரியல, இப்பெல்லாம் நான் தானே அடிக்கடி கிறிஷை கூட்டிட்டு போய் ஸ்கூலில் கூட்டிட்டு வரேன். அதை எவனோ ஒருத்தன் பார்த்துருப்பான். இவனுங்க சாதாரண பசங்களை கடத்துவாங்களா? நான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கேன்ல அப்படின்னு மனோஜ் பெருமையாக சொல்லிக்கிறாரு. மேய்க்கிறது எருமை, இதில் பெருமை வேற மனோஜுக்கு. அது எப்படிடா அவங்களுக்கு தெரியுன்றாரு ரவி. உடனே மனோஜ் நிமிர்ந்து உட்காந்து, என் லுக்கை பார்த்தாவே தெரியல அப்படின்னு சொல்ல, ஐயையோ இவன் தொந்தரவு தாங்க முடியலங்கிற மாதிரி ஸ்ருதி ரவியை பார்க்க, ரவி ஆமான்ற மாதிரி பார்க்குறாங்க ஸ்ருதியை. இங்கே நடந்துட்டு இருக்கிறது என்ன, உன் புருஷன் பேசுறது என்ன அப்படிங்கிற மாதிரி மீனா ரோகிணியை பார்க்க, ரோகிணி சங்கடமா தலையை குனிஞ்சுக்கிறாங்க. அதுவும் சரிதான், உங்ககிட்ட தான் அந்த பணக்கார கலையே இருக்கே அப்படின்னு விஜயாவும் பெருமையா மனோஜோட முதுகுல தட்டி கொடுக்குறாங்க. ஆமா, இதே பணக்கார தொழிலதிபர் தான் ஒரு காலத்துல பிச்சை எடுத்துட்டு இருந்தாரு அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் முத்தும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் கண்டுக்காத மனோஜ், என்னை பார்த்தாலே ஒரு பிசினஸ் மேன்னு தெரியும். நான் அடிக்கடி இவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர்றதை பார்த்து கிருஷி ஏன் பையன்னு நினைச்சிருப்பாங்க. அதுதான் பெரிய இடத்து பையனை கடத்தினா நிறைய பணம் கிடைக்கும்ல, இவனை கடத்திட்டு எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவன் தான் கால் பண்ணும் போதே சொன்னானு, நீ ஒரு கோடீஸ்வரன், உன்னால கொடுக்க முடியும்னு அப்படின்னு. மனோஜ் இன்னும் பெருமையிலேயே தெளிச்சிட்டு நிக்க, அப்போ எதுக்கு நிறைய பணம் கேட்காம 2 லட்சம் ரூபா மட்டும் கேட்டாங்க? நீங்க பெரிய பிஸ்னஸ் மேன் நினைச்சிருந்தா 50 லட்சம்ல கேட்டிருக்கணும் அப்படின்னு ஸ்ருதி கேட்க எல்லாரும் திக்குன்னு பாக்குறாங்க. மனோஜும் யோசிக்கிறாரு, லாஜிக்கா பார்த்தா அதுவும் சரிதான் அப்படின்னு ரொம்பவே யோசிக்கிறவரு, அது அவனுங்க கிட்ட தான் கேட்கணும்னு முடிச்சிடுறாரு. கடத்துறவங்க வெறும் ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறவங்கள பார்த்தா கடத்துவாங்க, கண்டிப்பா பேக்ரவுண்ட் செக் பண்ணி தானே கடத்துவாங்க அப்படின்னு ரவி கேட்க, மனோஜ் இன்னமும் யோசிக்கிறாரு, கரெக்டு தானேன்னு. ஆனா மீனாவும் ரோஹிணியும் ஐயையோ இப்படியே தோண்டி துருவி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஏதாவது வெளியே வந்துருமேன்னு பாத்துக்கிறாங்க. ஆமாண்டா ரவி, நீ சொல்றது லாஜிக்கா கரெக்டு தான். கிருஷ்ண பத்தி விசாரிச்சிருந்தாலே தெரிஞ்சிருக்கும் இவன் மனோஜோட பையன் இல்லைன்னு அப்படின்னு முத்துவும் சொல்றாரு. ஐயையோ இவர் வேற யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரா, பிரச்சனை தான் நினைக்கிற மீனா. ஏங்க இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு, கிருஷ் தான் பத்திரமா வந்துட்டான்ல அது போதும் அப்படின்னு அவசரமா சொல்ல, ஆமா அடுத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நாம என்ன பண்ண போறோம், இந்த மாதிரி நிறைய கிரிமினல்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ரோகிணி. அது பணத்துக்காக எதை வேணாலும் செய்யற ஆளுங்க இருக்காங்க, செஞ்சுக்கிட்டும் இருக்காங்கங்கிறாரு அண்ணாமலை. மனோஜ் இதுக்கெல்லாம் காரணமே நீ இவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர்றது தான். இனிமே இவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு விஜயா சொல்ல, ஆமாம்மா பிஸ்னஸ் மேன் ஆனாலே இது மாதிரி பணத்தை பறிக்கிறவங்கலாம் தேடி வந்துருவாங்க. நான் இனிமே இவனை ஸ்கூலுக்கெல்லாம் கூட்டிட்டு போக மாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு மனோஜ். கடத்தினவன் முட்டாளா இருப்பான் போல இருக்குப்பா, இவங்கிட்டலாம் பணம் கேட்டா கிடைக்காதுன்னு அவனுக்கு தெரியாம போச்சு போல அப்படின்னு முத்து சொல்ல, முத்து இதை இப்படியே விட்டுடக்கூடாது. மனோஜுக்கு எப்படி அவன் ஃபோன் பண்ணாங்க, அது எனக்கும் கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு. இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, கண்டுபிடின்னு ஜேம்ஸ் பாண்ட் 007 முத்துக்கிட்ட சொல்றாரு அண்ணாமலை. ஐயோன்னு மீனாவும் ரோஹிணியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்பவாவது சொல்லி தொலைச்சிரு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும் அப்படிங்கிற மாதிரி மீனா பாக்குறாங்க. சரிப்பா நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேங்கிற முத்து, மீனா கிருஷுக்கு சாப்பிட ஏதாவது கூட, ரொம்ப பயந்து போயிருக்காங்கிறாரு. சரிங்கன்ற மீனா கிருஷ் வான்னு கூட்டிட்டு போறாங்க. பஞ்சாயத்து ஓவர் ஆகுது, எல்லாம் கலைஞ்சு போக எழுந்திக்கிற விஜயா, மனோஜ் இனிமே இந்த பையன் விஷயத்துல நீ தலையிடாத, அவனை டேடி கீடின்லாம் கூப்பிட விடாத, அந்த பையன் இங்க இருந்து போனாதான் நம்ம எல்லாருக்கும் நிம்மதி அப்படின்னு விஜயா சொல்ல, மனோஜ் தலையாட்டிட்டு இருக்க. அண்ணாமலையும் முத்துவும் அவங்க 2 பேரையும் முறிச்சிட்டு உட்கார்ந்துருக்காங்க. கிருஷ் கிச்சன்ல மீனா கூட நிக்க வேகமா வர்ற ரோஹிணி, கிருஷ் நான் எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா, நீ ஏண்டா ஒருத்தங்க வந்து கூப்பிட்டா உடனே போற அப்படின்னு ரோஹிணி கேட்க, அந்த ஆளு உங்க அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லி உன் பேரை சொன்னாமா, அதனாலதான் போனேன் அப்படின்னு கிருஷ் சொல்ல, இதோ பாரு இனிமே அந்த மாதிரி யார் வந்து என் பேரை சொன்னாலும் நீ போகக்கூடாது புரியுதா அப்படின்னு சொல்ல, சரிமாங்கிறாரு கிருஷ். பாவம் எவ்வளோ பெரிய பேலஸ் அது, கிச்சன்ல பேசினா ஹாலுக்கு கூட கேட்காது போல இருக்கு. அப்படியே கிருஷ்ணன் நெஞ்சில சாச்சிக்கிட்டு அழுதுட்டு இருக்காங்க ரோஹிணி. இந்த நாடகம்லாம் நல்லா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க மீனா. அருண் வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டாரு போல. எப்படி அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்காங்க,
சின்ன பையனை போய் கடத்தியிருக்காங்க, இப்படிதான் சம்பாதிக்கணுமா? அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அருணோட அம்மா கேட்டுட்டு இருக்க. அவங்களுக்கெல்லாம் உழைக்காமலே பெரிய ஆள் ஆகணும்னு ஆசைமா, அதனாலதான் இப்படி கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறாரு அருண். அப்ப அந்த கடத்தின ஆளுங்களை பிடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க சீதா. கூட இருந்த 2 பேரை மடக்கி பிடிச்சிட்டேன், மெயினான ஆள் மட்டும் தப்பிச்சிட்டான், அவனையும் சீக்கிரம் பிடிச்சிருவோம். இப்படி ஒரு ஆளை பிடிச்சதுக்கு என் டிபார்ட்மெண்ட்ல ஹையர் ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன பாராட்டுறாங்க அப்படின்னு அருண் புன்னகை மன்னனா சொல்ல 2 பேரும் புன்னகை அரசிங்களா மாறி சிரிக்கிறாங்க. ஒரு குழந்தையை காப்பாத்தி இருக்கீங்க, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சீதா சொல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, உன் வேலையில நீ உண்மையா இருக்க, நேர்மையா இருக்க, அதனாலயே உனக்கு சில எதிர்ப்புகள் வருது, அதே நேரத்துல இந்த மாதிரி நல்லதும் நடக்குதுன்னு அவங்க அம்மாவும் சந்தோஷமா சொல்றாங்க. இதெல்லாம் எல்லா வேலையிலும் இருக்கிறது தானேமா, அதுவும் போலீஸ் வேலையில அதிகமாவே இருக்கும். அடுத்தவன் நேர்மையா இல்லாதப்ப நம்ம நேர்மையை பார்த்து பயம் வரதானே செய்யும். அதுக்காக நான் என்னை எப்பவுமே மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிறாரு அருண். அதானே, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆபீசர் ஆச்சே, நாங்க சப்போஸ் ஏதாவது தெரியாம ரூல்ஸ் மீறினா கூட நீங்க தான் முதல் ஆளா வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சீதா விளையாட்டா சொல்ல, அருண் அவங்க அம்மா 2 பேரும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. அப்போ சத்யா சீதா மாமான்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு. ஏய் வாடா, வா சத்யா அப்படின்னு சீதாவும் அருணும் முன்னாடி வர்றாங்க. வா சத்யா, அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. உடம்புலாம் நல்லா இருக்கான்னு கேட்க, நல்லா இருக்குங்கிறாரு அவரு. உட்காருப்பான்னு அருணோட அம்மா சொல்ல, டேய் உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு சீதா வேகமா கிச்சன் பக்கம் போறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம், வர்றப்ப சாப்பிட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல எல்லாருமே அங்க இருக்க சோஃபால உட்காடுறாங்க. அப்புறம் ஒர்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு அருண் கேட்க, அதெல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு மாமா, ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா, நானே தேடி இருந்தா கூட இப்படி ஒரு இடத்துல எனக்கு ஜாப் கிடைச்சிருக்குமான்னு தெரியல, உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும், உங்களால தான் எனக்கு இந்த வேலையே கிடைச்சதுங்கிறாரு சத்யா. எனக்கு எதுக்குடா தேங்க்ஸ் சொல்ற, நான் என்ன யாருக்கோவா பண்ணேன், சரி ஓனர் எப்படி இருக்காருங்கிறாரு அருண். நல்லா இருக்காரு மாமா, அடிக்கடி உங்களை கேட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு சத்யா சொல்ல, அந்த கம்பெனில ஏதோ கந்து வட்டிக்கு விட்டுட்டு இருந்தாங்கல்ல, கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருந்துக்கங்கிறாரு அருண். இல்ல மாமா, இப்ப அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நல்லாவே நான் சொன்னதை கேட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க, ஃபுல் ப்ரொசீஜரை இப்ப பேங்க் மாதிரி மாத்திட்டாங்க அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்க. சீதா அருணோட அம்மா 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா சத்யா சொல்றதை கேட்டுட்டு இருக்காங்க. ஓ அப்படியாங்கிறாரு அருண். சூப்பர் சத்யா, போன கொஞ்ச நாளிலேயே கம்பெனியை நல்லா சேஞ்ச் பண்ணிட்ட, நல்ல விஷயம், வேலையை நல்லா கத்துக்கோ, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நீ நினைச்ச மாதிரி சொந்தமாவே ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு அருண் சொல்ல, அதுக்கு தானே மாமா பிளான் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம், நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன், என் பாஸோட பொண்ணு கூட புதுசா கம்பெனில ஜாயின் பண்ணியிருக்காங்க, அவங்களும் நிறைய சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சத்யா சொல்றாரு. கம்பெனியை மட்டும்தானே அப்படின்னு பக்கத்துல உட்காந்துருக்க சீதா சத்யா கிட்ட கேட்க, கம்பெனில மட்டும்தான் அப்படின்னு அவர் அழுத்தி சொல்றாரு. ஏன் சீதா அப்படி கேட்குறேங்கிறாரு அருண். இல்ல, ஒரு நாள் அந்த பொண்ணோட ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சீதா ஆரம்பிக்க, மாமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சத்யா அவங்க அக்காவை கையாலேயே இடிக்கிறாரு. நல்ல வேலையில இருக்க, இந்த வயசுலயே கல்யாணம் பண்ண வேண்டியதானேப்பாங்கிறாங்க அருண் அம்மா. ஐயோ அந்த ஐடியாலாம் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை ஆண்டி அப்படின்னு அவசரமா சத்யா சொல்ல, எப்போ கேட்டாலும் இதை தான் சொல்கிறான் ஆண்டி அப்படின்னு சீதாவும் குறை சொல்கிறாங்க. அப்படிலாம் தள்ளி போடக்கூடாதுப்பா, நான் வேணும்னா தெரிஞ்ச இடத்துல பொண்ணு பார்க்கட்டுமா அப்படின்னு அருணோட அம்மா சீரியஸாக கேட்க, சத்யா திகச்சு போய் பார்க்குறாரு. அம்மா அவனுக்கு தோன்றப்ப பண்ணிக்கிட்டுமா, கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருக்கட்டுமேங்கிறாரு அருண். இப்போவே மேரேஜில் மாட்டிக்கிட்டா அந்த ஃப்ரீடமும் போயிடும் அப்படின்னு அருண் சொல்ல, ஓஹோ அப்போ உங்களுக்கு ஃப்ரீடம் இல்லை அப்படின்னு சீதா உடனே கோவப்பட்டு கேட்க, ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு அவர் சமாளிக்க எல்லாரும் சிரிக்கிறாங்க. அப்போ வீட்டுக்கு வெளியே சைரன் சவுண்டு கேட்க அவங்க அம்மா எட்டி பாக்குறாங்க. அருண் போலீஸ் ஜீப் வந்திருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அருண் சத்யா சீதா எல்லாரும் அவசரமா எழுந்திருக்கிறாங்க. அருண் வெளியே எட்டி பார்த்துட்டு, ஐயோ இவர் எதுக்கு இங்கே வர்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு வெளியே வர்றாரு. வர்ற இன்ஸ்பெக்டரை பார்த்து அருண் சல்யூட் அடிக்க அவரும் பதிலுக்கு விஷ் பண்றாரு. வாங்க சார்னு அருண் கூட்டிட்டு வர அவரும் வெறுப்பா உள்ளர வர்றாரு. வாங்க சார் வணக்கம்னு அருணோட அம்மா சொல்ல, வணக்கம் வாங்குறாரு அவரு. இது என்னோட ஒய்ஃப் சீதா, இது என் மச்சான் சத்யா அப்படின்னு அருண் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அப்படின்னு அவர் தலையாட்டிட்டு இருக்க, ஏதாவது முக்கியமான விஷயமாங்க சார்னு கேட்கிறாரு அருண். ஆமா முக்கியமான விஷயம் தான் சொல்ல வந்தேன்றாரு அவரு. சார் வாங்க சார் உட்காருங்க சார் அப்படின்னு அருண் சோஃபாட்ட கூட்டிட்டு போறாரு. அம்மா நீங்களும் உட்காருங்கம்மா அப்படின்னு அருணோட அம்மாவை சொல்ல, இல்லைங்க சார் இருக்கட்டும் பரவாயில்லங்கிறாங்க அவங்க. பரவாயில்ல வாங்க உட்காருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்ல, அருண் ஒரு இடத்துல உட்கார, சீதா பக்கத்துல உட்காடுறாங்க. அவங்க அம்மா பக்கத்துல ஒரு சேர்ல உட்கார, அவரும் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காரு. சார் டீயா காஃபியான்னு அருண் கேட்க,
நோ ஃபார்மாலிட்டிஸ். உங்களை கங்க்ராச்சுலேட் பண்ணலான்னு தான் வந்தேங்கிறாரு அவரு. எதுக்குங்க சார்னு அருண் கேட்க, ஒரு குழந்தைய கடத்தின கேஸ்ல அந்த கேங்க்ல ஒருத்தரை நீங்க துணிச்சலா புடிச்சிருக்கீங்க அப்படின்னு அவரு சொல்ல, சார் அது என்னோட கடமை தானேங்க சார் அப்படிங்கிறாரு அருண். கடமையை சரியா செய்யற ஆளுங்களே குறைவா தான் இருக்காங்க. ஏன் அந்த கேங்க் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தப்பு பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய கேஸை நீங்க முடிச்சிருக்கீங்க, அதுக்காக டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டே போக அருணுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. சார் நிஜமாவாங்க சார் அப்படின்னு ஆச்சரியமா கேட்குறாரு அவரு. எஸ் அப்படின்னு அவரு சொல்ல சீதாவுக்கு ஏக சந்தோஷம். அவங்க அம்மாவும் சந்தோஷத்துல அப்படியே நெகிழ்ந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. நீங்க ப்ரொமோட் ஆயிட்டீங்கன்னு சொல்லிக்கிட்டே அவர் எழுந்திருக்க, தேங்க்யூ சார்னு அருணும் படக்குன்னு எழுந்து நிற்கிறாரு. எல்லாரும் எழுந்து நிற்கிறாங்க. ப்ளீஸ் வாங்க இப்படின்னு சொல்ல ஒரு போலீஸ்காரர் முன்னாடி வர்றாரு. அவர் ஒரு சந்தன மாலையை நீட்ட அதை அவர் வாங்கி அருணோட கழுத்துல போட சீதா, சத்யா, அவங்க அம்மான்னு 3 பேரும் சந்தோஷமா கிளாப் பண்றாங்க. ஒரு வாழ்த்துக்கள்னு கை கொடுக்க, ஏங்க கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சீதாவும் விஷ் பண்றாங்க. என் பையனோட நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைச்ச பலன் தாங்க சார் இது. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார் அப்படின்னு அருணோட அம்மா சொல்லிட்டு இருக்க, மாமா வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மாமா, கலக்கிட்டீங்க, சீக்கிரமே லா அண்ட் ஆர்டர் போலீஸ் ஆயிடுவீங்க அப்படின்னு சத்யா ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துறாரு. அதுக்கெல்லாம் எக்ஸாம் எழுதணும் சத்யா, சீக்கிரமா அதை பண்ணலாம் அப்படின்னு அருண் சொல்லிட்டு இருக்க, கண்டிப்பா அதுலயும் நீங்க பாஸ் ஆயிடுவீங்க அருண். என்ன போஸ்டிங், எந்த ஸ்டேஷன், உங்களுக்கு சீக்கிரமே இன்ஃபர்மேஷன் வரும் அப்படின்னு அவரு சொல்ல, ஓகேங்க சார், தேங்க்யூ சார்னு சல்யூட் அடிக்கிறாரு அருண். சரிப்பா நாங்க கிளம்புறோம் அப்படிங்கிறவரு, அம்மா நாங்க கிளம்புறோம்னு அருண் அம்மாட்ட சொல்றாரு. அருண் உடனே அவரோட கேப் அங்க சோஃபால இருக்கதை எடுத்து கொடுக்க அவர் அதை வாங்கிட்டு கிளம்புறாரு. அருண், சீதா எல்லாரும் அவரை வழி அனுப்ப போக சத்யா உடனே அவங்க அக்காவுக்கு கால் பண்றாரு. வீட்டுல துணியை மடிச்சிட்டு இருக்க மீனா மொபைல் ரிங் ஆகவும் பாக்குறாங்க. பர்ஸ்ல இருந்து மொபைல் எடுத்து ஆன் பண்ணிட்டு, சொல்லுடா சத்யாங்கிறாங்க மீனா. அக்கா ஒரு குட் நியூஸ் அப்படின்னு சத்யா சொல்ல, என்ன விஷயம்டான்னு கேக்குறாங்க மீனா. இங்க சீதா வீட்டுக்கு வந்திருந்தேன், இங்க அருண் மாமாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சத்யா சொல்ல, அப்படியா, ரொம்ப சந்தோஷம்டாங்கிறாங்க மீனா. அப்போ முத்து அங்க சட்டக்கைய மடக்கி விட்டுட்டே வர்றவரு, என்ன மீனா எதுக்கு சந்தோஷப்படுறேன்னு கேக்குறாரு. டேய் சத்யா இரு, மாமா கிட்ட போனை கொடுக்குறேன், நீயே சொல்லுன்னு மீனா போனை முத்துக்கிட்ட கொடுக்க அவரு வாங்கி, என்னடா சத்யா அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு கேக்குறாரு. மாமா அருண் மாமாவுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு மாமா அப்படின்னு சத்யா சொல்ல, முத்து மீனாவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, நல்ல விஷயம் தானேடா அப்படிங்கிறாரு முத்து. ஒரு குழந்தைய கடத்தின கும்பல தனியாவே விரட்டிட்டு போய் பிடிச்சிருக்காரு, அதனாலதான் ப்ரமோஷனே கிடைச்சிருக்கு அப்படின்னு சத்யா சொல்ல, அப்படியா, சந்தோஷம் தான்டா. அவரும் நல்ல ஸ்ட்ரிக்டான போலீஸ்காரர் தானே, உயர் அதிகாரி ஆக போறாரா? சரி, மக்களுக்கு நல்லது பண்ணா சரிதான், நேர்ல வந்து வாழ்த்து சொல்லலாம் தான், ஆனா நாம வாழ்த்துறதெல்லாம் அவருக்கு பெருசா தெரியாதே. சரி இருந்தாலும் சீதா கிட்ட சொல்லிடுங்கிறாரு முத்து. சரி மாமா நான் வைக்கிறேன் அப்படின்னு சத்யா சொல்ல, சரிடா வைடாங்கிறாரு முத்து. அருணுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு போலயே அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க. ஆமா எதுக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்க அப்படின்னு மீனா கேட்க, அப்படின்னு யோசிக்கிற முத்து, ஏதோ கிட்னாப் கும்பலை பிடிச்சிருப்பாரு போல, அதுக்காக தானே சமாளிக்கிறாரு. பரவாயில்லையே, தனியா அவரே பிடிச்சிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, முத்து சமாளிச்சுக்கிட்டு, ஆமா அப்படிதான் சத்யா சொன்னான் அப்படின்னு சொல்ல, நல்ல விஷயம்தான். சீதாவுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு தான் தோணுது, ஆனா என்ன பண்றது, அவ தான் நம்ம உறவே வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாலே அப்படின்னு மீனா சொல்ல, பாவம் சீதா என்ன பண்ணுவா, அருண் தான் தப்பு தப்பா சொல்லி வச்சுட்டானே, ஒரு நாள் எல்லாம் புரியும், சரி நீ விடு அப்படின்னு முத்து சொல்ல, சரின்னு மீனா மடிச்ச துணி எடுத்துட்டு போறாங்க. முத்து அப்படியே யோசனையா பெட்ல உட்கார்ந்துடுறாரு. நைட் ஆகுது. மனோஜ் லேப்டாப்ல ஏதோ பண்ணிட்டு இருக்க, பயங்கர சந்தோஷமா ரொமான்டிக் மூடோட வந்துட்டு இருக்காங்க ரோகிணி. வரவங்க மனோஜ் பக்கத்துல வந்து உட்கார்ந்துருக்க, நிமிந்து பார்த்துட்டு, என்ன ரோகிணிங்கிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் மனோஜ் அப்படின்னு ரோகிணி சொல்ல, எதுக்குன்னு கேட்டுட்டு வேலையை பாக்குறாரு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து கிறிஷ காப்பாத்தி இருக்க, நீ பண்ணி இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் மனோஜ், கிறிஷ பத்திரமா கூட்டிட்டு வந்துட்ட, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு மனோஜோட கையில எடுத்து தட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ரோகிணி. மனோஜுக்கு பயங்கரமா சந்தேகம் வந்துடுது. ரோகிணியோட முகத்தையே உத்து பாக்குறாரு. ரொம்ப சந்தோஷமா ரொமான்டிக் மூட்ல வந்த ரோகிணி என்ன இவரு இப்படி பாக்குறாருன்னு யோசிக்கிறாங்க. பாவம் ரோகிணிக்கு மறந்து போச்சாட்ருக்கு அவங்க ரோகிணியா இல்ல கல்யாணியான்னு மனோஜ் தேடிட்டு இருக்கிறது. என்னாச்சு மனோஜ்னு ரோகிணி கேட்க, நீ கல்யாணி தானேன்னு கேக்குறாரு அவரு. ரோகிணிக்கு அவங்களோட கேரக்டரே மறந்து போச்சு, என்னன்னு கேட்க, அவனுக்காக நீ இவ்வளவு தேங்க்ஸ் சொல்றேனா, கண்டிப்பா நீ என் ஒய்ஃப் ரோகிணி இல்ல கல்யாணி தானேன்னு கேக்குறாரு மனோஜ். ஐயோ இவன் வேற இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சு தொலைச்சிட்டானே, மெயின்டைன் பண்ணி ஆகணுமே அப்படின்னு நினைக்கிற ரோகிணி அப்படியே குனிஞ்சி கண்ணை இப்படி வச்சுட்டு நிமிர்றாங்க. ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட, நான் கல்யாணி தான் அப்படின்னு ரோகிணி சொல்ல,
மனோஜ் அப்படியே நைஸா எந்திரிச்சு கீழே இறங்கிடுறாரு. பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். என் பையனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்க, உனக்கு எவ்வளவு தேங்க்ஸ் வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு கல்யாணின்ற ரோகிணி வெறப்பா சொல்லிட்டு இருக்க. தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், நான் உன்னை கேட்டா நீ டென்ஷன் ஆக மாட்டியே அப்படின்னு மனோஜ் கேட்க, என்ன கேளுன்னு மிரட்டலா சொல்றாங்க ரோகிணி. நீ எப்ப ரோகிணியை விட்டு முழுசா போவ? இந்த மாதிரி நீ அப்பப்போ வந்து எங்களை டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு மனோஜ் பரிதாபமா கேட்க யோசிக்கிறாங்க ரோகிணி. அப்ப நான் பெர்மனண்டா இங்கேயே இருந்துறவா, போக வேண்டாமா அப்படின்னு ரோகிணி கேட்க, ஐயோ நீ போகணும், இந்த மாதிரி அடிக்கடி வராம மொத்தமா என் ஒய்ஃபை விட்டு போனா நல்லா இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, நீ கிருஷ்ண நல்லா பாத்துக்கிட்டா நான் எப்பவுமே வரமாட்டேன் அப்படின்றாங்க ரோகிணி. நான் எதுக்கு அவனை பாத்துக்கணும் அப்படின்னு மனோஜ் கேட்க, கல்யாணி பேய் மலை ஏறிக்கிட்டு இருக்கு, அதாங்க கோவம் ஆயிட்டு இருக்கு. உடனே மனோஜுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது. இல்ல சாரி, சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கேட்டேன் அப்படின்னு கேட்க, நீ தான் அவனை பார்த்துக்கணும், அது உன் பொறுப்பு அப்படின்னு கல்யாணி பேய் சொல்ல, ஏற்கனவே எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, இதுல இது வேறையா அப்படிங்கிறாரு மனோஜ். அவன் உன் கூட தான் இருக்கணும், நீ தான் அவனை கேர் பண்ணிக்கணும், அவன் கேட்கறது எல்லாத்தையும் நீ தான் பாத்துக்கணும். நீ அவனை பாசமா பாத்துக்கிட்டா அதுக்கப்புறம் நான் வர்றதுக்கான அவசியமே இருக்காது, உன் பொண்டாட்டியை விட்டு நான் போயிடுவேன் அப்படின்ற கல்யாணி பேய் டொப்புன்னு விழுந்துருது. ஆனா விவரமா வேற எங்கேயும் விழாம பெட்ல தான் விழுது அந்த பேய். மனோஜ் மெதுவா பக்கமா வந்து பார்த்துட்டு, எப்போ வர்றா எப்போ போறானே தெரிய மாட்டேங்குதே, என்ன பண்றது, சிக்னல் போயிடுச்சு போல இருக்கு, கஸ்டமர் கேர்ல இருந்து கால் வர்ற மாதிரி, அப்பப்போ அவ வந்துட்டு போயிட்டு இருக்கா அப்படின்னு புலம்பிக்கிட்டே மனோஜ் படுத்திருக்க ரோகிணியை பாக்குறாரு. அவ்வளவுதான், கல்யாணி பேய் போயிடுச்சா. ரோகிணி மெல்ல எழுந்து உட்கார்றாங்க. அந்த ரூமை புதுசா பாக்குற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. உடனே மனோஜ் என்னாச்சு அப்படின்னு ரோகிணி கேட்க, என்ன ஆச்சு, எப்போ வந்தேன், நான் எப்படி மயக்கமானேன்னு இதெல்லாம் தானே கேட்க போற அப்படின்னு மனோஜ் கேட்க, அப்படின்னு தலையாட்டுறாங்க ரோகிணி. மனோஜுக்கே எல்லாமே மனப்பாடமே ஆயிடுச்சு, நீ ஒன்னும் தெரிஞ்சுக்க தேவையில்லை, உனக்கு ஒன்னும் ஆகல, கவலைப்படாத அப்படின்னு மனோஜ் சொல்ல, இல்ல மனோஜ் கொஞ்ச நேரத்துல எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, உனக்கு ஏதாவது தெரியுமான்னு ரோகிணி கேக்குறாங்க. என்னை எதுவும் கேட்காத, அது போனதுக்கு அப்புறம் நானே சொல்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அதுவா எது அப்படின்னு ரோஹிணி ரொம்ப அப்பாவியா கேட்க, டைம் வரும்போது சொல்றேன் அப்படின்னு அங்கிருந்து எழுந்து ஓடிடுறாரு மனோஜ். மனோஜ் இந்த பக்கம் கிராஸ் பண்றவர்ல முகத்தை சீரியஸா வச்சிருந்த ரோகிணி அந்த பக்கம் போனவன சரியான மாங்கா மடையன், எப்படி ஏமாறுறான் பாருங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. பார்வதி வீடு. விஜயா பயங்கர யோசனையா உட்கார்ந்துருக்க. சிந்தாமணி காஃபி குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் தள்ளி கொஞ்சம் பார்வதி உட்கார்ந்துருக்காங்க. என்ன மாஸ்டர், நாமளாவது பிளான் தான் பண்ணோம், ஆனா நிஜமாவே அந்த பையனை யாரோ கடத்தி இருக்காங்களே அப்படின்னு சிந்தாமணி கேட்க, கடத்தினவன் அப்படியே கூட்டிட்டு போயிருந்தா நிம்மதியாவது இருந்திருக்கும், திரும்பவும் அந்த முத்து போய் அவனை காப்பாத்தி கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு ரொம்ப வருத்தமா சொல்றாங்க விஜயா. அதுல உனக்கு என்ன நிம்மதி கெட்டு போச்சு, ஒரு சின்ன பையனை உன்னோட எதிரி மாதிரி பாக்குற, உண்மையிலேயே நீ தான் சின்ன பிள்ளைத்தனமா நடந்துக்கிற, கொஞ்சமாவது வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு பார்வதி சொல்ல, விஜயாவுக்கு சுறுசுறுன்னு ஏறிடுது. நான் வயசுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கிறேன், உன்ன மாதிரி சின்ன பொண்ணாட்டா நான் ஒன்னு ஆட்டம் போடலைங்கிறாங்க விஜயா. பார்வதிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன விஜயா இப்படி பேசுற, அப்படி என்ன நான் ஆட்டம் போட்டுட்டேன்னு கேக்குறாங்க. உன் ஆட்டத்தை தான் ஊரே பாக்குதே, கதை சொல்றேன்னு வெக்கமே இல்லாம கூத்தடிச்சிட்டு இருக்கேன்னு எங்கேயோ பார்த்துட்டு சொல்றாங்க விஜயா. போதும் விஜயா, தப்பான பார்வையில எதை பார்த்தாலும் தப்பா தான் தெரியும், உனக்கு விளக்கம் சொல்லி புரிய வைக்க முடியாது, என் விஷயத்துல நீ தலையிடாதன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க பார்வதி. அவங்க கோவமா அங்க இருந்து எழுந்து போக, ஏய் பார்வதி, ஏய் நான் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. பார்வதி அங்கிருந்து கோவமா வந்துட்டாலும் அவங்களுக்கு ரொம்பவே சங்கடமா இருக்கு. டக்குன்னு அழுக வந்துருது. அப்போ சரியா மீனா கையில பூ எடுத்துக்கிட்டு ஆன்டின்னு கூப்பிட்டுட்டு வர, இவ முன்னாடி நம்மளோட சங்கடத்தை காட்டக்கூடாதுன்னு பார்வதி டக்குன்னு கண்ணை தொடக்கிறாங்க. வந்துட்டா ஹீரோவோட பொண்டாட்டி, இதுங்களாலதான் வீட்டுல நான் நிம்மதியே இல்லாம இருக்கேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க. பார்வதி திரும்பி வந்து, வா மீனா, பூஜை ரூம்ல போய் பூவை வையுங்கிறாங்க. மீனா விஜயா ஒரு பார்வை பார்த்துட்டு பார்வதியும் ஒரு பார்வை பார்த்துட்டு உள்ளர போறாங்க. பார்வதிக்கு மனசு தாங்கவே இல்ல. இத்தனை நாளா எல்லாரையும் கடிச்சு கொதறிக்கிட்டு இருந்த விஜயா இப்போ பார்வதிய கொதற ஆரம்பிச்சிருக்காங்க. தனியா இருக்கவங்களோட வலியும் வேதனையும் எல்லாத்தையும் அதிகாரம் பண்ணிக்கிட்டு சுத்துற விஜயாவுக்கோ இல்ல அல்லக்கைங்களோட சுத்திட்டு இருக்க சிந்தாமணி எருமைக்கோ தெரிய போறதே இல்ல. ஆமா, பெரிய இவ சங்கடப்பட்டுக்கிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி விஜயா பாத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா பூ வச்சுட்டு வர்றாங்க. சரிங்க ஆண்டி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றவங்க பார்வதி கண்கலங்கி நிக்கிறத பார்த்துட்டு,
என்னாச்சு ஆன்ட்டின்னு கேக்குறாங்க. ஏன் கண்ணு கலங்கி இருக்கு அப்படின்னு மீனா கேட்க, இவ வேற பெரிய இவளாட்டம் விசாரிக்க வந்துட்டாங்கிற மாதிரி பாக்குறாங்க விஜயா. ஒன்னும் இல்லம்மா விடுங்கிறாங்க பார்வதி. என்னன்னு சொல்லுங்க ஆன்ட்டிங்கிறாங்க மீனா மறுபடியும். இந்த விஜயா ரொம்ப மனசு நோகிற மாதிரி பேசுறாமா அப்படின்னு பார்வதி கண் கலங்கி சொல்ல, வந்துட்டா நாட்டாம பஞ்சாயத்தை தீக்கிறதுக்குன்ற மாதிரி விஜயா முறைச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் புதுசா என்ன ஆண்டி? அத்தை எப்படி பேசுவாங்கன்றதுதான் எல்லாருக்குமே தெரியுமே. அவங்க யோசிச்செல்லாம் பேசுறது கிடையாது, யோசிக்கிற எல்லாத்தையுமே பேசதான் தெரியும். நீங்க அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க அப்படின்னு மீனா ஆறுதல் சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கு எதிரி யாருமே இல்ல மாஸ்டர், உங்க வீட்லயே தான் இருக்காங்கன்ற மாதிரி சிந்தாமணி விஜயாவை பாக்குறாங்க. அப்போ கையில ஸ்கிரிப்ட் நோட்டும் ட்ரைபேடையும் எடுத்துக்கிட்டு பாரோன்னு கூட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வர்றாரு சிவன். வாங்க சிவ் அப்படின்னு பார்வதி முன்னாடி வர, கூட வர மீனாவை பார்த்து எப்படிமா இருக்க மீனான்னு கேக்குறாரு அவரு. நல்லா இருக்கேன் சாருங்கிறாங்க அவங்க. கதையை எழுதிட்டு வந்திருக்கேன் பாரு, நல்லா வந்திருக்கு, படிச்சா உங்களுக்கே பிடிக்கும் அப்படின்னு சிவன் சொல்ல, பார்வதி தன்னோட சங்கடத்தெல்லாம் மறைச்சிட்டு சிரிச்ச முகத்தோட அப்படியா அப்படின்னு நோட்டை வாங்கி பாக்குறாங்க. ரெண்டு ஆரம்பிக்க போகுதுங்க அதுங்க கூத்த அப்படிங்கிற மாதிரி விஜயாவும் சிந்தாமணியும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்போ பார்வதி வீட்டு முன்னாடி ஒரு வாடகை கார் வந்து நிக்குது. அதுல இருந்து ஒரு பையன் இறங்குறான். கூடவே 2 பேர் இறங்கி வர்றாங்க. 3 பேரும் பார்வதி வீட்டுக்குள்ள வர, சித்தார் வாடா, எப்படிடா இருக்க, எப்போ ஊர்ல இருந்து வந்த, சொல்லவே இல்ல, திடீர்னு வந்து நிக்கிற, நல்லா இருக்கியாப்பா அப்படின்னு பார்வதி ரொம்ப ஆசையா அந்த வந்த ஆளோட கையை பிடிச்சிக்கிட்டு அக்கறையா கேட்டுட்டு இருக்காங்க. சிந்தாமணியும் விஜயாவும் ஒருத்தர் அர்த்தமா பாத்துக்கிறாங்க. மீனா, நான் சொல்லியிருந்தேன்ல பையன் வெளிநாட்டுல இருக்கான்னு, இவன் தாங்கிறாங்க பார்வதி. ஓ வணக்கங்க ஆன்ட்டி, உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. ஆனா எந்த ரியாக்ஷனையும் காட்டாம வந்தவன் அப்படியே நின்னுட்டு இருக்காரு. என்னப்பா எதுவுமே இன்ஃபார்ம் பண்ணாம திடீர்னு சர்ப்ரைஸ் கொடுக்குற, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட முகத்துல கைய வைக்க வர்றாங்க பார்வதி. படார்னு தட்டி விடுறாரு அந்த பையன். ஓகே, ஆட்டம் ஆரம்பம் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சிந்தாமணியும் விஜயாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. வந்தவன் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு முறைப்பா பார்வதியை பார்க்க, என்னப்பா அப்படின்னு கேட்க, நான் வந்தது உனக்கு சர்ப்ரைசிங்கா இருக்கா இல்ல ஷாக்கிங்கா இருக்கான்னு கேக்குறாரு வந்தவரு. நான் ஏன்டா ஷாக் ஆக போறேன், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்கிறாங்க பார்வதி. நடிக்காதம்மா, நான் ஒருத்தன் இருக்கிறதா உனக்கு மறந்துருச்சு அப்படின்னு வந்தவன் சொல்ல, ஏன்பா இப்படி பேசுற அப்படின்னு கேட்டுக்கிட்டே பார்வதி அவரோட கையை பிடிக்க போறாங்க. பட்டுன்னு தட்டி விடுறாரு. சும்மா விளையாடுறியா அப்படின்னு பார்வதி கேட்க, நீ விளையாடுறதுதான் ஊருக்கே தெரியுதுன்னு சிவனும் ஒரு பார்வை பார்த்துட்டு சொல்றாரு அந்த ஆளு. சிவனும் குழப்பமா ஒரு மாதிரி சங்கடமா பாக்குறாரு. மீனா குழப்பமா அதிர்ச்சியமா பாத்துட்டு இருக்க, என்னாச்சுப்பா வந்த உடனே இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. உடனே பார்வதியோட பையன் சிவனை பார்த்து ஒரு முறைச்சிட்டு, இந்த ஆள் தான் கதை எழுதுறாரா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கடைசியில வந்து சொல்லுவாரு, அது இந்த ஆள் தானா கதை ஆசிரியர் அப்படின்னு ரொம்ப வெறுப்பா பார்த்துட்டு கேக்குறாரு பார்வதி பையன். சிந்தாமணி நம்மட்டு சிரிப்போட உட்கார்ந்துருக்காங்க. என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து பேசுற அப்படின்னு பார்வதி சொல்ல, எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற பார்வதியோட பையன் சிவன் கிட்ட திரும்பி, ஏயா உனக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா, தனியா இருக்கவங்களோட சேர்ந்து கதை எழுதி போட்டுக்கிட்டு இருக்கிற, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிவனோட சட்டையை பிடிக்க போறாரு அந்த பையன். சித்தார் வா இந்த பக்கம் அப்படின்னு பார்வதியை அவசரமா பையனை பிடிச்சி கொஞ்சம் தள்ளி கூட்டிட்டு வர்றாங்க. ஓகே, காட்சி உச்சக்கட்டத்துக்கு போக போகுதுன்னு விஜயாவும் சிந்தாமணியும் எழுந்து நிக்கிறாங்க. ஏய், ஏன்டா அவர்கிட்ட போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிற, என்ன ஆச்சு உனக்குன்னு கேக்குறாங்க பார்வதி ரொம்ப பதறி போய். உனக்கு என்ன ஆச்சு, நல்லா தானே இருந்த, வயசானா பக்குவம் வரும்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த வயசுல போய் ச்சே அப்படின்னு அவங்க பையன் ரொம்ப கேவலமா பேசுறாரு. பார்வதி பயங்கர அதிர்ச்சியும் வருத்தமா பாக்குறாங்க. அழுகையோட அப்படியே திரும்ப மீனா டக்குன்னு யாருக்கோ கால் பண்ண போறாங்க. விஜயா சகுனி நல்ல வேலை பார்த்திருக்காங்க. நாளைய ப்ரோமோவில் பார்வதி விஜயாவை வச்சு வாங்கிடுறாங்க. நான் தப்பா தேர்ந்தெடுத்த ஒரு நட்பு நீதான், நீ அவ்வளவு தப்பு செஞ்ச போவோம் நான் உன் கூட இருந்திருக்கேன், ஏன்னா நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுக்காக, நீ இனிமே இந்த பக்கம் வர வேண்டாம் அப்படின்னு பார்வதி விஜயாவோட முகத்தில் அடிச்ச மாதிரி சொல்ல, விஜயாவுக்கு தாங்க முடியாத அதிர்ச்சி. இருக்காதா பின்ன, ஓசியில எல்லாத்துக்கும் ஒரு இடம், கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்ற அடிமை மாதிரி பார்வதி இவ்வளவு திமிர் காட்டிட்டு இருந்தாங்க விஜயா. கடைசியில உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ற மாதிரி பார்வதிய தப்பா பேச பார்வதி சரியான பதிலடி கொடுக்குறாங்க. மீனா முத்துவுக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. முத்துவும் அங்க வந்து நின்றுட்டு இருக்காரு. மீனாவும் முத்துவும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க, நீ இனிமே உன் கிளாஸ் இங்கே நடத்த வேண்டாம், போயிடுங்கிறாங்க விஜயாவை பார்வதி. பார்வதியை அடக்கணும், அவங்கள கைக்குள்ள வச்சுக்கணும்னு நினைச்ச விஜயா இப்ப அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.